மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். சித்தப்பு பெங்களூர்ல இருந்து வந்துருச்சா? அவர் எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் ரூமுக்கு போறாரு? சம்திங் ராங். போய் பாப்போம். இருங்க கிருஷ்ணா, நான் காஃபி கொண்டு வரேன். இரு அதெல்லாம் வேணாம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி. எதுக்கு? நான் பெங்களூர் போனதும் அம்மாவை சமாளிச்சேன். ஃபர்ஸ்ட் நைட் அது இதுன்னு அம்மா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அதான் 2 நாள் நிம்மதியா இருக்கலான்னு பெங்களூர் போயிட்டு வந்துட்டேன். ஓஹோ, பேபிக்கு பயந்து பெங்களூர் ஓடிக்கியா சித்தப்பு? பாயிண்ட் நோட் பண்ணிட்டேன். உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு கிருஷ்ணா? என் கடமை தானே நான் செஞ்சேன். புருஷன் தப்பு செய்யறத பொண்டாட்டி மறைக்கிறது கடமையா? பேட் அம்மா. இங்க திரும்பி வர்றதுக்கே எனக்கு பிடிக்கல. அம்மா போன்ல ரொம்ப ஃபீல் பண்ணி அழற மாதிரி பேசினாங்க. அதான் மனசு கேட்காம நான் திரும்பி வந்துட்டேன். பரவாயில்ல, இதுக்காக நீங்க பெங்களூர்லாம் பயந்து ஓடணும்னு அவசியமே இல்ல. நாம தான் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கோமே. உங்க அம்மாவையும் அப்பாவையும் ஏமாத்தலான்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோமே. அக்ரிமெண்ட் போட்ட மாதிரியே நாம தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நல்லா நடிக்கிறோமே. யாருக்குமே சந்தேகம் வராது, யாருக்குமே தெரியாது. அதனால பயப்படாம ரிலாக்ஸா இருங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. நம்ம நடிக்கிறோம் வாஸ்தவம் தான். ஆனா அம்மாவை ஏமாத்துறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசாட்சி உறுத்துது கண்மணி. என்னால தொடர்ந்து அப்படி நடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. உன்கிட்ட கூட என்னால அப்படி நடிக்க முடியல. ஐம் ரியலி சாரி. நான் அவசரப்பட்டு உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன். இப்போ உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடணும்னு பயமா இருக்கு. விடுங்க கிருஷ்ணா, அப்படிலாம் ஒன்னும் இல்ல. நானும் தானே உங்க கூட சேர்ந்து நடிக்கிறேன். போக போக எல்லாமே சரியாயிடும். ஓ, போக போக சரியாயிடுமா? ஆகாது, போக போக சனி ஆயிடும். நான் அதை கேட்டுட்டல, 7:30 கூட்டுறேன். இப்பவே போய் பேபி கிட்ட பட்ட வைக்கிறேன். இது பாருங்க கிருஷ்ணா, நீங்க டயர்டா இருப்பீங்க. இப்ப ரெஸ்ட் எடுங்க, நம்ம அதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். பேபி, பேபி. பப்பு, மெதுவா. ஏன் இவ்ளோ வேகம் பா? எனக்கு கொடுக்க கூடாதா? வருண் பெங்களூர்ல இருந்து திரும்பி வந்துட்டான். அவனும் கண்மணியும் இனிமே சந்தோஷமா இருக்க போறாங்க. இன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு வீட்ல விசேஷமா இருக்க போகுது. அதனால நான் என் பிள்ளைக்கு பிடிச்ச பால் பாயசம் செய்யறேன். நீ ஆசைப்படுறது ஒண்ணுமே நடக்காது பேபி. நீ செய்யற பால் பாயசம் புஷ் தான். ஐயோ, அபசகுணமா பேசாத பப்பு. இப்பதான் அவங்க பேசுறத நான் யதார்த்தமா கேட்டேன். அவங்க ஒன்னும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்களாம். ஆனா அவங்க அப்படி இருக்கிற மாதிரி உன் முன்னாடி நடிக்க போறாங்களாம். அப்படியா சொன்னாங்க? உன்கிட்ட போயே நடிக்கணும்னு 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க பேபி. அச்சச்சோ, அப்ப நெய்யில போட்ட இவ்ளோ முந்திரி வேஸ்டா? சித்தப்புக்கு கண்மணி அம்மா மேல லவ்வே இல்ல. அதனால பால் பாயாசத்தை கேன்சல் பண்ணிடு. வேற ஏதாவது பிளான் பண்ணு. அதானே, பாசம் இல்லாதவனுக்கு எதுக்கு பாயாசம்? ஐடியா வந்துச்சா? வந்துரும். நீ போய் கண்மணிய நான் வர சொன்னேன்னு அனுப்பி வை. ஓகே, ஆனா முந்திரி வேஸ்டா போதே, எனக்கு கொடுக்க கூடாதா? நெல்லுக்கு பாயறது புல்லுக்கு பாயட்டுமேன்னு நினைச்சேன். தேவையே இல்ல, எல்லாம் புல்லுக்கே பாயட்டும். நெல்லு நல்லா காயட்டும். இந்தா நெய் முந்திரி, என்ஜாய். தேங்க்ஸ். நீ ஐடியாவோட தயாராரு. நான் போய் அம்மா அனுப்புறேன். சரி போ 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 போ. என்னையே ஏமாத்துறீங்களா? வச்சுக்கிறேன். ஐயோ, நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுனே தெரியலையே. கண்மணி அந்த வீட்டை விட்டு துரத்துனாங்களா? இந்த பரத் ஒழுங்கா நடிச்சானா?
என் காதல் கல்யாணம் கை கூடுமா எந்த தகவலும் இல்லையே. இவங்க வேற போன் அடிச்சா எடுக்க மாட்டாங்களே. என்னங்க போன் அடிச்சா எடுக்க மாட்டீங்களா? எத்தனை தடவை போன் பண்றது உங்களுக்கு? போன் பண்ணி ஓஞ்சி போயிட்டேன் நானு. அந்த பரத்து கூட போன் எடுத்து தொலைய மாட்டான். அவன் எடுக்க மாட்டான், அவன் ஓடி போயிட்டான். ஐயோ, அப்ப கண்மணி, என் கண்மணி நிலைமை என்ன? அவளை உங்க அம்மா வீட்டோட துரத்துனாங்களா இல்லையா? அப்ப அவ அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாளா? என்னங்க, நான் இந்த தாலிய என் கண்மணி கழுத்துல கட்ட முடியுமா முடியாதா? ஏங்க என் தாலிக்கு பதில் சொல்லுங்க. சாரி கணேசன், எங்க பிளான் மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ, பிளான மிஸ்ஸா? ஐயோ, யோ யோ யோ, அதான் பிளான் மிஸ் ஆயிடுச்சுல. உனக்கு எதுக்கு இந்த மோதிர நகையெல்லாம்? யோ 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 யோ, புடியா புடியா புடியாங்கறேன். தர முடியாது. எங்க வந்துட்டோம் பெருசா. யாயா, என்னைய லவ்வரோட சேர்த்து வைக்க துப்பு இல்ல. குடியா நகையெல்லாம் குடியா. ஐயோ விடுங்க. பாதி கதையை தானடா கேட்ட, முழு கதையும் கேளு, அப்புறமா வந்து நகையை கேளு. சரி சொல்லுங்க மேடம், பிளான் எப்படி சொதப்புச்சு? எப்படி சொதப்புச்சு? எங்க அந்த பரத்துக்கு நடிக்கவே தெரியலங்க. கண்மணி அவனை பிடிச்சு அடிச்சதும் அவன் எல்லா உண்மையையும் வளரிட்டான். ஐயோ, அப்ப இந்த பிளானுக்கு பின்னால நான் தான் இருக்கேன்னு கண்மணிக்கு தெரிஞ்சு போச்சா? உங்க அம்மா கிட்ட நீங்களா மாட்டிக்கிட்டீங்களா? இவ்ளோ கெட்ட விஷயத்திலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. நாங்களும் மாட்டல, நீங்களும் மாட்டல. இவரை தான் மாட்டி விட்டுட்டேன். ஆமாயா, உங்க 2 பேரையும் காப்பாத்த நான் என் தலையை கொடுத்துருக்கேன். நான் தான் இதெல்லாம் பிளான் பண்ணேன்னு என் அத்தை கிட்ட நான் கெட்ட பேரும் வாங்கியிருக்கேன். என்ன வெளியே துரத்தாத குறை. ஏதோ வாசுகி கழுத்துல தாலி கட்டின புண்ணியத்துல நான் பொழைச்சேன். நாம தப்பிக்க இவரை சேக்கோலி சேதாரமா நான் வச்சுட்டேன். எங்க அம்மா எனக்காக இவரை நல்லா திட்டி விட்டுட்டாங்க. உனக்காக இவ்ளோ தியாகம் பண்ணிருக்கேன், இப்ப வேணுமா நகை? வேணாம் வேணாம். ஆனா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சே. கண்மணி அந்த வீட்டை விட்டு வெளியிலயே வரலையே. உங்க அம்மா அவளை வெளியில துரத்தவே இல்லையே. கவலைப்படாதீங்க கணேசன், அதுக்கு வேற ஒரு பிளான நான் வச்சிருக்கேன். அட போங்க. போன ஜென்மத்தில் நான் என்ன விக்ரமாதித்யா, நீங்க வேதாளமா? திரும்ப திரும்ப எத்தனை தடவை பிளான் பண்றது, தோக்குறது, அப்புறம் மறுபடியும் ஆரம்பிக்கிறது, எது வரைக்கும் தாங்க போகிறது? இப்படியே போனா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? உங்களுக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் போதுமா? இத பாருங்க, எத்தனை முறை தோத்தாலும் கடைசியா நாம தான் ஜெயிக்க போறோம். யோ, உனக்கு ப்ரூஸ்லியோட கதை தெரியுமா? ஒரு செலந்தி வலை பின்னிக்கிட்டே இருந்தது, அதனால முடியல. 150 தடவை பின்னி அப்புறம் தான் ஜெயிச்சது. அத பார்த்துதான் ப்ரூஸ்லி பெரிய கராத்தே வீரர் ஆனாரு. அது உனக்கு தெரியுமா? அது ப்ரூஸ்லியா? ப்ரூஸ்லி தானே வாசுகி? இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. இத பாருங்க, இந்த தாலிக்கு வேலை இருக்கு. அது கண்மணி கழுத்துல ஏறும். என்ன நம்புங்க கணேசன். சரிங்க, நம்புறேன். நம்பிதானே ஆகணும். எனக்கும் உங்களை விட்டா வேற ஆள் இல்லையே. அப்படி சொல்லு. எப்படியாவது என்ன கண்மணியோட சேர்த்து வச்சிருங்க. கண்டிப்பா. சரி வாங்க. கண்மணி, என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, யார பலி கொடுத்தாவது உன் கழுத்துல இந்த தாலியை நான் கட்டாம விட மாட்டேன் கண்மணி. எனக்கு தான் நீ. அத்தை, என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, இங்க நெல்லு. பூமி போட்டோ முன்னாடி நிக்கிற, அதனால பொய் சொல்லாத. நீயும் வரணும். இன்னும் தாம்பத்தியம் ஆரம்பிக்கலையா? அவர்தான் பெங்களூருக்கு போயிட்டாரே. அதுக்கு முன்னால அதுக்கு முன்னால அப்பா வீட்டுல திருடம் புகுந்துட்டதுனால. நிறுத்து நிறுத்து, ஏதோ பேசிக்கிட்டேன். நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்ல. நேரடியா கேக்குறேன். 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா என் முன்னால நடிச்சு என்னை ஏமாத்தணும்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா? ஐயோ அத்தை, அதனாலதான் அவன் பெங்களூருக்கு ஓடிட்டான், அப்படித்தானே? இல்ல, இத யார் சொன்னது? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. அவன் என்னை ஏமாத்தலாம். ஏண்டிமா, நீ ஏமாத்தலாமா?
இத பாரு கண்மணி, உன்னை எதுக்கு வருணுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச? நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தானே நீ இந்த வீட்டு மருமகளா வந்திருக்க. இந்த வீட்டு மருமக என்ன செய்யணும்? ஆனா நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இல்லாத நான் முதல்ல மருமகளா இந்த வீட்ல வந்து காலடி எடுத்து வச்சதும் பூமி படத்துக்கு விளக்கேத்துனியா? பூ விழுந்ததில்ல? ஏன் விழுந்தது? அவ தெய்வம் ஆயிட்டா. பூமியோட ஆசை என்ன தெரியுமா? ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கணும்னு. ஆனா அது அவளால முடியல. அத நீ நிறைவேற்றணுங்கிறது தான் பூமியோட எண்ணம். அதான் பூ விழுந்தது. அவர் மனசு முழுக்க பூமி தான் இருக்கா. அவரை நான் எப்படி கட்டாயப்படுத்துறது? அவன் ஒரு மடையன், அவனை விடு. என் புள்ளைய உனக்கு பிடிக்குமா இல்லையா? உங்களுக்கு நான் இதை எப்படி சொல்லுவேன், எப்படி புரிய வைப்பேன்? ஐயோ, சொல்லவும் வேணாம், புரிய வைக்கவும் வேணாம், செஞ்சு காட்டுற. அவனோட அப்படியே ஒண்ணு சேரு. ஏன் அழற? உன் கண்ணீருக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன். இப்ப நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அவன் கூட தாம்பத்தியம் ஆரம்பிக்கிறேன்னு சத்தியம் பண்ணு. பண்ணு. ஏய், வாழ்க்கையில முதல் பொண்டாட்டி செத்து போனா எத்தனையோ பேரு ரெண்டாவது பொண்டாட்டிய கட்டிக்கிறாங்க, சந்தோஷமா தான் இருக்காங்க. முதல் பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போதே ரெண்டாவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறவங்க, புள்ள பெத்துக்கிறவங்க கூட இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அதான் வாழ்க்கை. கண்ணத்தோட தொட தொட தொட. பூமி போயிட்டான்னு என் புள்ள விரக்தியா இருக்கலாம். ஆனா இந்த வம்சத்து சந்ததிய விருத்தி பண்ற மிகப்பெரிய பொறுப்பை வச்சுக்கிட்டு நான் வேடிக்கை பார்க்க முடியாது. என் புள்ளைய மனுஷனாக்கி விடு. அவனை அப்பாவாக்கி விடு. அவன் பூமி ஞாபகத்திலே இருப்பான். பூமி நினைப்ப மறக்க வச்சு நீ அப்படியே பொண்டாட்டியாகு. அவனுக்காக நீ பூமியா மாறு. இத பாரு, பூமி முன்னாடி ப்ராமிஸ் பண்ணு. என்ன பாக்குற? பூமி போட்டோல இருந்து பூ விழலன்னு பாக்குறியா? இங்க பாரு, பூ விழுந்துருச்சு. இப்ப சத்தியம் பண்ணு. இங்க பாரு, நீங்க என்ன ஏமாத்தா அழுவணி ஆட்டம் ஆடலாம், நானும் இப்படிதான் அழுவணி ஆட்டம் ஆடுவேன். சத்தியம் பண்ணு. சரிங்க அத்தை, நான் அவரோட குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறேன். வெரி குட். நீ போய் இப்பவே தாம்பத்தியத்தை ஆரம்பி. இந்தா வச்சுக்கோ. பூமியே உனக்காக பூ கொடுத்திருக்கா. ஆரம்பிக்கிறாத, ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அதான் புரியல. இங்க பாரு, என்ன ஏன் கேக்குற? நீ தானே சைக்காலஜி படிச்சவ. நான் சைக்காலஜி படிச்சவதான், ஆனா நீங்க கிருஷ்ணாலஜி படிச்சவங்க. ஐயோ, என்னை விட உங்களுக்கு தான் கிருஷ்ணாவை பத்தி நல்லா தெரியும். அவரை எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுன்னு நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுக்கணும். ஏமா, வரம் தந்தவ தலையிலேயே கை வைக்கிறியா நீ? இல்ல அத்தை, நீங்க 2 புள்ள பெத்தவங்க, நான் உங்க ஃபேன். ஃபேன்னு சொன்னதும் ஞாபகம் வந்துருச்சு. உங்க தாம்பத்தியத்தை ஃபேன்ல இருந்தே ஆரம்பிப்போம். ஃபேன்ல இருந்தா? வரா வரா. வாமா, வா வா. அத்தை, பால் கேட்டீங்கல்ல, இந்தாங்க. பால் எனக்கு இல்ல, உனக்கு ட்ரைனிங் கொடுக்கிறதுக்கு. ட்ரைனிங்கா? சொல்லி தெரிவதில்லை மன்மத கலைன்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணணும்? இங்க பார்த்தல்ல. ஆமா, எதுக்கு அத்தை இந்த ஸ்டாண்டிங் ஃபேன்? இந்த ஃபேன் தான் உன் தினசரி டைம் டேபிள இனிமே மாத்த போகுது. இந்த ஸ்டாண்டிங் ஃபேனா? ஆமாமா, இந்த ஃபேன் தான் உங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பிள்ளையார் சுழி போட போகுது. இதுல இருந்துதான் உனக்கு இன்னைக்கு ராத்திரி அப்படியே அதிர்ஷ்ட காத்து வீச போகுது.
எப்படி? ஆ? ஐயோ இத பாரு. இதா, இப்படி. ஐயோ, ஐயோ அத்தை அதான் என்ன பண்றீங்க? அப்படிதான். ஐயோ, ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. சாரி பறக்குது. ஃபேன் ஆஃப் பண்ணுங்க அத்தை. ஏய் மறக்காத ஃப்ரீயா விடு. ஐயோ விடு விடு விடு. இடுப்பு தெரியுது அத்தை. ஐயோ ஐயோ, உங்க இடுப்பு இல்ல, ஏன் இடுப்பு தெரியுது? அப்படியா? கொஞ்சம் இப்படியே இருக்கட்டும். என்ன அத்தை நீங்க போங்க. ஐயோ இங்க பாரு, நான் போக மாட்டேன். இருந்து உனக்கு பாடம் எடுத்துட்டு தான் போவேன். என்ன சொல்றீங்க நீங்க? இத பாரு கண்மணி, சில டெக்னிக் இருக்கு. இந்த ஃபேனை வச்சுதான் என் பையனை நீ மயக்கணும். அதுக்கும் இந்த ஃபேனுக்கும் என்ன சம்பந்தம் அத்தை? நான் சொல்றத கேளு. உன் கையில பால் டம்ளர் இருக்கு. அப்படியே அழகா கிளாமரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அப்படியே வந்து கதவை தாப்பா போடுற. என் புள்ள வருண் அப்படியே கட்டில்ல உட்கார்ந்திருப்பான். அப்புறம் நீ உள்ள வந்ததும் முதல்ல இந்த ஃபேனை போடணும். அப்புறம் நீ உன் கையில இருக்கிற பால் டம்ளரை என் புள்ள கிட்ட குடுக்கணும். எங்க நின்னு குடுப்ப? இதோ இந்த இடத்துல நின்னு கொடுப்பேன். அங்க நின்னெல்லாம் குடுக்க கூடாது. ஏன்னா ஃபேன் காத்து வராது. இதோ இங்க நின்னு இப்படி குடுக்கணும். இங்கதான் ஃபேன் காத்து வரும். இப்ப கொடு. ஆனா அவர் இல்லையே. ஐயோ இத பாருமா, என் புள்ள ஜம்முன்னு அப்படியே கட்டில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்க. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. ஐயோ இப்படியா குடுக்கறது? இந்த உப்பு காகிதத்தை கதவிடுக்குல வச்சு சொர சொரன்னு தேய்ச்ச மாதிரி இருக்கு. அப்படியே ஆசையா பாசமா சொல்லு. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. ஐயோ பஞ்சத்துல இருக்கிறவனுக்கு பொட்டலமா போடுற. பால் சாப்பிடுங்க. ஒச்சுச்சுச்சுச்சோ, வெள்ளத்துல சிக்கனவனுக்கு கஞ்சி தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கு. அத்தா அப்புறம் எப்படி என் புள்ளைக்கு உன் மேல லவ் வரும்? இத பாருமா, புருஷன் கிட்ட அன்பா பேச எத்தனை வார்த்தை தமிழ்ல இருக்கு. உயிரே, அன்பே, மணாளா, கண்ணா, காதலா, அத்தான். இப்போ இப்படி பண்ணு. அத்தான் பால் சாப்பிடுங்க அப்படி சொல்லு. ஐத்தா பால் சாப்பிடுங்க. ஐத்தா மக்கு மக்கு. ஐத்தானா ஐத்தான் வாயில வசம் வச்சு தேய்க்க. அத்தான்னு கூட உனக்கு சரியா சொல்ல வரலையா? ஐத்தாங்கற. இதனாலதான் என் புள்ள ஃபர்ஸ்ட் நைட்னாலே அப்படியே தெரிச்சு ஓடுறான். அவன் மேல தப்பு இல்ல, ஓ மேலதான் தப்பு. டீச்சர் தானே, எத்தனை பேரு ஸ்கூல்ல தலையில நொறுக்கு நொறுக்குன்னு கொட்டி இருப்பேன். இன்னைக்கு நான் தான் உனக்கு டீச்சர். அத்தான் அத்தான்னு 10 தடவை சொல்லு. அத்தான் 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 அத்தான். நிறுத்து நிறுத்து நிறுத்து. அப்படியெல்லாம் இல்ல, நல்லா அப்படியே அடி வயிற்றுல இருந்து அந்த வார்த்தை வரணும். அது இப்படி 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 வரணும். அந்த வார்த்தை அப்படியே நெஞ்சு மேல ஏறி குபு 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 குபுன்னு வரும்போது உன் மனசுல இருக்கிற லவ்வோட அந்த அத்தான் அப்படியே மிக்ஸ் ஆகணும். அப்படியே தொண்டையிலிருந்து வாய் வழியா வரும்போது அது அப்படியே காதலா உருகி வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.